இந்த வீடியோல ஈக்விலிபிரியம் சாப்டர்ல நம்ம வந்து ஒரு क्वेश्चन நம்ம எப்படி சால்வ் பண்றது, எப்படி அப்ரோச் பண்ண நம்ம வந்து பார்க்க போறோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை நம்ம வந்து 3 மினிட்ஸ்ல நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது. ஷார்ட்ஸ்ல வந்து சால்வ் பண்ண முடியாது. நான் டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து ஃபுல் வீடியோ போட்டுக்கிறேன். இல்ல சார் எனக்கு வந்து ஹிண்ட் மட்டும் கொடுங்க. இதை நான் எப்படி சால்வ் பண்ண ஹிண்ட் மட்டும் கொடுங்க நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்றதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ் வந்து நான் வந்து பண்றேன். ஓகேவா? இங்க நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் 0.002 மோல் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் அயோடேட் அண்ட் குப்ரிக் குளோரைடு. ஓகே, அப்ப சோடியம் அயோடேட்னா நமக்கு எப்படி இருக்கும்? NaIO3. ஓகே, சோடியம் அயோடைட். இது என்ன பண்றாங்க? குப்ரிக் குளோரைட். அப்ப குப்ரிக் குளோரைட்னா CuClO3 நமக்கு என்னன்னா ட்வைஸ் வந்து வரும். ஏன்னா காப்பருக்கு வந்து 2+ ஆக்சிஜன் ஸ்டேட் இல்லையா? அப்ப ரெண்டையும் வந்து நம்ம என்ன பண்றோம்னா மிக்ஸ்டு டுகெதர், ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்றாங்க. will lead to the precipitate. இது ரெண்டையும் நீங்க மிக்ஸ் பண்ணும்போது precipitate வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? காப்பர் அயோடைட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, CuIO3 ட்வைஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, காப்பர் அயோடைட் வந்து நடக்கும். பிளஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் குளோரைட் வந்து கிடைக்கும். NaClO3 வந்து கிடைக்கும். ஓகே, டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் வந்து நடந்திருக்குது. அப்ப என்ன பண்றாங்க? ஈக்குவல் வால்யூம் வால்யூம்னா இது 1 லிட்டர் அப்படின்னா இதுவும் நமக்கு வந்து என்ன எடுத்துக்கிறாங்க? 1 லிட்டர் தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப ரெண்டு ஈக்குவல் வால்யூம் எடுக்கிறாங்க. இதோட கான்சன்ட்ரேஷன் 0.002, இதோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 0.002. ரெண்டு நமக்கு வந்து ஈக்குவல் வால்யூம் எடுத்துக்கிறாங்க. அப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது டோட்டல் வால்யூம் வந்து நமக்கு வந்து 2 லிட்டர் ஆயிடும். அப்ப 0.02 என்ன அர்த்தம்? 0.002 மோல்ஸ் ஆர் தேர் இன் 1 லிட்டர். பட் இப்போ நமக்கு வந்து 2 லிட்டரா வந்து மாறிடுச்சு. அப்ப நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா காப்பர் அயோடைடு நமக்கு எவ்வளவு ஃபார்ம் ஆகும்? 0.001 மோல் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். நீங்க வந்து இந்த டீடைல் வீடியோ பாருங்க, you will get some idea. ஓகேவா? இதுலயே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எப்படி சால்வ் பண்ண நம்ம வந்து பார்க்க முடியாது. அப்ப நமக்கு வந்து ஓவராலா குப்ரிக் அயோடைட் வந்து நமக்கு எவ்வளவு ஃபார்ம் ஆகுது? 0.001 மோல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்புறம் குப்ரிக் அயோடைட் நமக்கு வந்து வாட்டர்ல போட்டோன்னே அது எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which gives காப்பர் வந்து நமக்கு என்னதான் மாறும்? 2+ வந்து மாறும். பிளஸ் நமக்கு என்ன? IO3 மைனஸ் வந்து நமக்கு என்ன? 2 வந்து நமக்கு வந்து மாறும். ஓகேவா? அப்ப இது நமக்கு வந்து எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் இருக்குது? 0.001 இருந்துச்சுன்னா அப்ப இதுவும் நமக்கு வந்து 0.001 தான் நமக்கு வந்து இருக்கும். இது நமக்கு எவ்வளவு இருக்கும்? 0.011 தான் இருக்கும். ஓகே, 0.001 வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்ப KSPன்றது என்னது? KSP which is equal to, இது நம்ம வந்து S ன்னு எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து 2S ன்னு எடுத்துக்கலாம். 2S ஓட வேல்யூ தான் நமக்கு வந்து இது. அப்ப நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பவர் 2 வந்து வரும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு என்ன இருக்குது? கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து 2 வந்து இருக்குது இல்லையா? அப்ப நமக்கு என்ன வரும்? 0. ஓகே, அப்ப நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.001 into 0.001 the whole power 2 வந்து வரும். இதை நீங்க வந்து 1 into 10 to the power minus 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை சால்வ் பண்ணும்போது 1 into 10 to the power minus 9 வந்து வருது. இது KSP வேல்யூவோட கம்மியா வந்து இருக்குது. அப்ப கான்சன்ட்ரேஷன் இன்னும் கம்மியா தான் இருக்கு. இன்னும் வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். precipitate ஃபார்ம் ஆகாது.